அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்காம எப்படி அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது QR கோடு மூலமாக அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் முன்னாடி ஸ்க்ரீன் லாக், அதாவது மொபைலில் போட்டிருக்க ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கல அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னோடய ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். உங்களுக்கு யாராவது அமௌண்ட் அனுப்பணும், பட் அவங்களுக்கு நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, பட் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களோட QR கோடை ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. அது மூலிமா ஈஸியாக அவங்க அமௌண்ட்டு உங்களுக்கு பே பண்ண முடியும், உங்கள் மொபைல் நம்பர் அவங்களுக்கு தெரியாமல். லெஃப்ட் சைடில் ஃபோட்டோ ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா QR கோட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபோன்பே அக்கௌண்ட்டில் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் QR கோடு காட்டும். இப்போது நான் 2 பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் இருக்கிறது பஞ்சாப் நேஷனல் பேங்க். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா IDFC ஃபஸ்ட்டு பேங்க்கு. இதில் ஒரு சில பேங்க்கில் UPI ஐடி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதே தான் UPI ஐடியாக மாறும். ஸோ அந்த மாதிரி QR கோடை சென்ட் பண்ண தேவையில்ல. அவங்க QR கோடை வச்சு அமௌண்ட் அனுப்பினாலுமே கூட உங்களோட UPI ஐடி அவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபோன் நம்பர் தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட UPI ஐடி ஃபோன் நம்பர் இல்லாமல் உங்களோட நேமில் இருக்கோ அந்த QR கோடை ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம், அல்லது டவுன்லோடு பண்ணலாம், அல்லது ஷேர் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அனுப்பும்போது அவங்க இந்த QR கோடை வச்சு உங்களுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ண முடியும், உங்களோட மொபைல் நம்பர் அவங்களுக்கு தெரியாமையே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்குது. முக்கியமாக கேர்ள்ஸ் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். உங்களோட மொபைல் நம்பர் வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் நம்பர் கொடுக்காம இது மாதிரி தான் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.